அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நிறையா தடவை நம்ம செம்பருத்தியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். செம்பருத்தி வேறு, செம்பருத்தி வேறு. இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா இதில் காய் இருக்கும். இந்த பாருங்கள், காய் இருக்கும். இந்த பூ பார்த்திங்கன்னா இந்த விரிஞ்சிருக்கு பாருங்கள், இந்த பூ இருக்குது, இதோடைய காய் இருக்கும். இதில் நெத்து, அதாவது விளைஞ்சி நம்ம பருத்தி செடி மாதிரி இருக்கும். நூல் பார்த்திங்கன்னா பட்டு நூல் போல் இருக்கும். செம்பருத்தியில் காய் வராது. இது பருத்தி செடி மாதிரி இருக்கும். இந்த இவ்வளோ உயரத்தில் நல்லா இருக்கும். காயில் நிறையா காய்ச்சிருக்கு. இதில் காய் உடனே காய் பரிசான உடனே அதை வெடித்து இந்த நூல் பார்த்திங்கன்னா நம்ம பருத்தி நூலிலேயே பட்டு நூல் போல் இருக்கும். இந்த செம்பருத்தி நூலில் நம்ம திரி போட்டு வைக்கும்போது ஏற்கனவே விளக்கு வீட்டில் போடும்போது ஒரு லட்சுமி கடாசமாக இருக்கும்னு ஏற்கனவே நம்ம பதிவு வர போட்டிருக்கோம். இந்த பூவிலேருந்து போடுத, அதாவது செம்பருத்தம்பூவும் எலுமிச்சம்பழமும் சேர்ந்து கொஞ்ச நேரம் பிசைஞ்சு வச்சிட்டோம்னா ரத்த கலரில் இருக்கும். சுந்தரம் எதுனாலும் சரி, எலுமிச்சம்பழம் சேர்க்க வேண்டிய இடத்துல இந்த இந்த செம்பருத்தம்பூவும் அதுவும் சேர்ந்து அரைக்கும்போது அதிகமான குணம் உண்டாகும். அதுலேயும் இந்த செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, இந்த செம்பருத்தி பூவை செம்பருத்திக்கு பதில் நீங்கள் எலுமிச்சம்பழமும் போட்டு வைக்கும்போது அதிகமான குணத்தை தரும். இந்த செம்பருத்தி பூவிலேருந்து நம்ம லிங்கம் மருந்து, தங்க புஷ்பம், ஏற்கனவே தங்க புஷ்பம் பல இதில் போட்டுக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 20 மேலே போட வேண்டியதில் இந்த செம்பருத்தி பூவும் நம்ம சேர்ந்து போட போகிறோம். இந்த செம்பருத்தி பூ அதிகமாக உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, இதை நம்ம ஏன்னா விதை அதிகமாக உங்களுக்கு அதிகம் எடுக்க முடியாது, எடுக்கலாம். ஆனால் எடுத்திங்கன்னா அதில் அந்த பால், செம்பருத்தி செடியில் உள்ள நூலை நம்ம திரி போட்டு விளக்கு போட்டு வச்சுக்கிட்டு அந்த பருத்தி விதை பால் சாப்பிட்டிங்கன்னா அதிகமான வீரியத்தன்மை கொடுக்கக்கூடியது. அதிகமாக உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் இந்த பூவை பறித்து நிழலில் காய போட்டு நீங்கள் பொடி பண்ணி சாப்பிடும்போது அதிகமான உங்களுக்கு செம்பு சத்து அதிகமாக கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக கிடைக்கக்கூடியது. நீங்கள் இந்த பூவையை ஒரு 4 பூ 5 பூ எடுத்து, அதாவது குடிநீராக வேக வச்சு கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட இது செம்பருத்தி. இன்னும் இதிலேருந்து நிறையா முறைகள்லாம், செம்பருத்தியிலேருந்து லிங்க கட்டும் முறையெல்லாம் நிறையா இருக்குது. அதை நம்ம உங்களுக்கு அனுபவமாக நிறைய செஞ்சு கட்டும்போது நிறையா காட்டுவோம். இப்போ இந்த செம்பருத்தி பூ குடிநீருக்காகவும் நம்ம இடத்துலையே செம்பருத்தி பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஏரியா வரும் பாருங்கள், நிறையா நம்ம போட்டிருக்கோம். நம்ம மருந்துக்காக வேண்டிய செம்பருத்தியும் போட்டிருக்கோம், செம்பருத்தியும் போட்டிருக்கோம். அதில் நம்ம தங்க புஷ்பம் போடுறதுக்கும் மற்ற நிறையா முறைகளுக்கு பயன்படுத்துகிறோம். இது போன்ற வீடியோ நம்ம நிறையா உங்களுக்கு அனுபவபூர்வம், அதாவது நிறையாவே புக்கில் இராது, உங்களுக்கு அனுபவத்தில் நாங்கள் சொல்லிட்டு வரோம். நாங்கள் போடுறது முறை போடாமல் அனுபவமான முறை. இதில் நீங்கள் சுந்தரம் போட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக வீரியத்தன்மை கொடுக்கும். கலரே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அதனால் இது நம்ம இன்றைக்கி பறிக்கிறது தங்க புஷ்பத்துக்காக இந்த செம்பருத்தி பூ நிறையா நம்ம போட்டு அதை அரைக்க, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 5 படம் வரைக்கும் நம்ம போட போகிறோம். அதாவது உயர்ந்த தங்க செந்தூரத்துக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம். இன்னும் இது போன்ற வீடியோ நம்ம நிறையா போட போகிறோம். நம்முடைய சேனலை பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.